ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாழ்க பண்ணவுடன் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் 2 டோஸ்டே சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. நான் இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணேன், எவ்வளோ லாபம் வந்துச்சு, நஷ்டம் வந்துச்சான்றது எப்பயும் போல் ஓப்பனாக காமிக்கிறேன். இதை நான் ட்ரேட் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. இப்போ நான் 8:50க்கு நைட் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு என்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நான் எதை பேஸ் பண்ணி எடுத்தேன், என்னோட அனலிசிஸ் என்ன, நான் என்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி அதை பண்ணேன், ஜஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மூலமாக நான் யாரையும் ட்ரேட் பண்ணுங்க நான் சொல்ல வரல, நான் யாருக்கும் டிப்ஸ் கொடுக்கல, ஜஸ்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ். இப்போ இன்னைக்கு என்னோட ரியலைஸ்டு ப்ராஃபிட் 40,600. ஸோ 0 ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 0 ட்ரேடுக்கான வேலையில் பார்க்க ஆரம்பித்தேன். அது வந்து ஸ்ட்ரைட்டாக சில பேர் சொல்லுவாங்க 130க்கோ 230க்கோ ஒரு பக்கம். இப்போ 72,500னா 72,500 காலையும் புட்டியும் வாங்கி வச்சிருங்க. அது வந்து ஒரு சைடு வந்து மேலே போகும், ஒரு பக்கம் கீழே வரும். அந்த ஒரு பக்கம் கீழே வந்து லாஸை வந்து விட்டுருங்க. உங்களுக்கு கீழே லாஸ் வந்து ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் தான் வரும், பட் அப் சைடில் வந்து 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் வரும்னுவாங்க. அது தியரிட்டிக்கலாக ஓகே அந்த கான்செப்ட், பட் அது அவங்க பண்ணி காமிப்பாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு கால் சைடில் ப்ரீமியம் மேலே போகும் 50 பாயிண்ட் 100 பாயிண்ட்னு கன்ஃபார்ம் வச்சு சொல்ல முடியாது. அதே இடத்துல ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சுற்றி இருந்தால் ரெண்டுமே கீழே வரும். ரெண்டுமே எப்படி விடும், 5 நிமிஷத்துல கீழே வந்துடும். ரெண்டுமே கீழே வந்தால் நீங்கள் ரெண்டு பக்கம் வாங்கினாலும் லாஸ் ஆகும், மொத்தமாக போய் சேரும். 0-0னா ஃபஸ்ட்டு ஒன்று மைண்ட்ஸில் வச்சுக்கோங்க. நம்ம ட்ரேடிங் பண்ணுறது ப்ராஃபிட்டை எடுக்கிறதுக்கு, கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் சம்பாதிக்க தான் 0-0. 0-0ல போய் நீங்கள் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. 0-0ன்ற நேமே எப்படி இருக்குன்னா 0 ஆர் 0. 0னா நீங்கள் வந்து உங்களுக்கு பல்காக ஒரு லாபம் கிடைச்சிரும், 0னா மொத்தமாக போயிடும். அது உங்களுக்கு வந்து கேம்லிங், அது வந்து ப்ராசஸ் கிடையாது, அதோட டெக்னிக் கிடையாது. ஓகேங்களா? இது நீங்க பொறுமையா 1% சம்பாதிக்கிறத ஒரே நாள மொத்தமா விட்டு போறது தான் 0-0. வாத்து முட்டை போடு தங்க முட்டை, அதை டெய்லி எடுத்து பண்ணா ட்ரேடிங் கன்சிஸ்டண்டா உங்களுக்கு லாபம் வரும். இது ஒரு பொண்ணு முட்டையிடுற வாத்து. மொத்தமா நான் வந்து அறுக்கிறேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா அது 0-0. மேபி வந்து உள்ள உங்களுக்கு 10 முட்டை இருக்கலாம், எடுத்துக்கலாம். ஆனா அது எப்பயுமே வருமானு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஸோ கன்சிஸ்டன்டே ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் 0-0 எடுக்கணும்னு ஆசை இருக்கா, நான் பார்க்குற நிறைய பேர் கேட்குற ஒரே வார்த்தை 0-0 சொல்லுங்க, 0-0 சொல்லுங்க. ஏரியா குரூப்லையும் பார்க்குறேன், எல்லாம் 0-0 கிடைக்குமா, 0-0 கிடைக்குமா. ஒரே நாளில் 10 லட்சம் எடுத்துடணும், இதுதான் வந்து பேராசை. இந்த பேராசை வந்தீங்கன்னா ட்ரேடிங்கு ஒரே நாள் 5 நிமிஷத்துல மொத்தமாக உங்கள் பிரின்சிபலை காலி பண்ணிடும். இதுதான் உண்மை. கன்சிஸ்டண்டாக பண்ணால் மட்டும்தான் ட்ரேடிங்கை நீங்கள் சம்பாதிக்க முடியும். கன்சிஸ்டன்ட் இல்லையா, கிரீடினஸ் இருந்தால் கன்ஃபார்மாக ஒரே நாள் 5 நிமிஷம் போதும். 0-0 ட்ரேட்லாம் வந்து அந்த எக்ஸ்பைரி எப்போ பட்டு பொண்ணு கீழே வரும், ஒரு நிமிஷத்துல வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கீழே வந்து உங்களோட பிரின்சிபல் காலி. ஸோ தயவு செஞ்சு 0-0 ட்ரேட் பண்ணுங்க, நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க, யார் சொல்றதும் கேளுங்க. பட்டு உங்க பிரின்சிபல்ல ஒரு 5% 10% மட்டும் போடுங்க. 1 லட்சம் வச்சிருக்கீங்களா, ஒரு 5,000 ரூபாய் மட்டும் போடுங்க. இன்கேஸ் அந்த 5,000 ரூபாய் போனாலே லாஸ் தான், 5% லாஸ். 5%ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அந்த 5% சம்பாதிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 1 வீக் 10 டேஸ் ஆகலாம். ஒரு நாள்ல 5% 10% போகுதுன்னா அது எவ்வளவு வலி இருக்கும். அந்த 5% எடுக்கணும்னு சொல்லிட்டு மார்க்கெட் நீங்க எப்படி ரிவெஞ்சா ஃபீல் பண்ணுவீங்க. நான் நீங்க எடுத்தே தீர்றேன், 5% எடுத்து தீர்றேன் அப்படின்னு எவ்வளவு அவங்க மனக்குமுறல்ல இருக்கும். உங்களுக்கு மைண்ட் வேலை செய்யாது, கால்குலேஷன் போட முடியாது, டேட்டா பார்க்க முடியாது. இதெல்லாம் பண்ணி அந்த 0-0ல வர்ற அந்த லாபம் தேவையா? யோசிங்க. அது ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க, ஒரு லாட்ல வச்சு ட்ரை பண்ணுங்க. உங்க 5,000 ரூபாய் அதுக்கு மேல பண்ண மாட்டேன், நான் வந்து சப்போஸ் கீழே வருது ஆவரேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 5,000 இன்னொரு 5,000 10,000 போட்டு 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 பண்ணாதீங்க. நான் பண்ணியிருக்கேன், என் வாழ்க்கையில் நான் பண்ணியிருக்கேன். ஒரே நாளில் எனக்கு 50,000 போயிருக்கு, 60,000 போயிருக்கு. ஸோ வந்து அதை வெளியே வரணும்னா ஒரே விஷயம், கிரீடினஸை விட்டு வெளியே வாங்க. கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்லுங்க, மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இன்னைக்கு நான் எப்படி 0-0 எடுத்தேன்றதை காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து 1000 குவான்டிட்டி இருக்கா, இந்த 1000 குவான்டிட்டிஸ் தான் நான் எடுத்து 0-0. பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா வந்து எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன்,
3 மணிக்கு ஒரு 1000 குவான்டிட்டி 73,500 கால். அதுக்கப்புறம் மறுபடி 15:03 அடுத்த 3வது நிமிஷத்துல இன்னொரு 73,500 கால், இன்னொரு 1000. அப்புறமா 3:10க்கு அதே 1000 வந்து 2,000 வித்துறேன். இப்போ 1000 ஃபர்ஸ்ட் வாங்கினது 3.45 3 மணிக்கு. அப்புறம் அது சர்ன்னு இறங்குச்சு பார்த்தீங்களா, 3 நிமிஷம் 3.45 0.90 ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். பட் வந்து நமக்கு டேட்டா சப்போர்ட் பண்ணுச்சு. நான் காமிக்கிறேன் எப்படி டேட்டா சப்போர்ட் பண்ணுச்சுன்னு. அதை பேஸ் பண்ணி இன்னொரு 1000 வாங்கினேன். இங்கே எனக்கு வந்து 3,450 ரூபா. நான் 1 லட்சம் வச்சிருந்தேன். 1 லட்சத்துல வந்து நான் 5,000 ரூபாய் தான் யூஸ் பண்ண மனசுல வச்சிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த 1000 பாயிண்ட் வாங்கினேன். 3,000 ரூபாய் சரி பரவாயில்ல, நம்ம காலையில எடுத்த 5,000 ரூபாய் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கை காசு போகாது, ஓனம் ப்ராஃபிட் தான் போகும். அதை பேஸ் பண்ணி எடுத்தேன். அப்புறம் இங்கே ஒரு 90 பைசே, இது ஒரு 1000 ரூபாய், 900 ரூபாய். அந்த இதுவும் எதுவும் சேர்த்து ஒரு 4,500 ரூபாய் ஆகும். சரி ஓகே அப்படின்னு எடுத்துட்டு அது கரெக்டாக 5.55 போச்சு, 5.64 போச்சு, வெளியே வந்துட்டேன். ட்ரெயிலிங் போடணும், ட்ரெயிலிங் முக்கியம். இது 10 போகும், 15 போகும், 20 போகும் வைக்கக்கூடாது. ட்ரெயிலிங் போடுங்க. உங்கள் பிரின்சிபல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரெயிலிங் போட்டு வெளியே வாங்க. மீதி நான் முன்ன 100 வாங்கியிருந்தேன். அந்த 500 வந்து 3:10க்கு அதே செகண்ட்ஸில் வெளியே வந்துட்டேன். 5.53 ஓகேங்களா. அதுக்கப்புறம் திருப்பி வந்து மறுபடியும் வந்து அது கீழே வந்துச்சு. கீழே வரும்போது மறுபடியும் வந்து இங்கே எனக்கு வந்த ப்ராஃபிட்டையே திருப்பி மறுபடியும் போட்டு என் கை காசை போடல. எல்லாம் நீங்கள் நான் வச்சுக்கோங்க, கை காசை போடல. மத்தியானம் சம்பாதிச்ச அந்த 5,000 ரூபாய் ப்ராஃபிட்டை தான் நான் திருப்பி உள்ளே போட்டேன். உள்ளே போட்டு எடுத்தேன். 15, 13 3:13க்கு இன்னொரு 1000 குவான்டிட்டி வாங்கினேன். 3:10க்கு அதே மாதிரி 2 நிமிஷத்துல மேலே போச்சு. ட்ரெயிலிங் போடணும், ட்ரெயிலிங் போடுறது ரொம்ப முக்கியம். அந்த 1000 வெளியே வந்துட்டேன். 5 இது வந்து வாங்கும் போது மார்க்கெட் ஆர்டர் நான் வந்து தண்டை வாங்குவேன். நான் ட்ரெயிலிங் போட்டு வைப்பேன். அப்போ லிமிட்ல போகும் 5. பார்த்தீங்களா, 2,000 ரூபாய். 2 நிமிஷம், 2 நிமிஷத்துல 2,000 ரூபாய். ஸோ இன்கேஸ் இது கீழே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா 3 வந்து என்ன ஆகும், 0 ஆயிரும். உங்களுக்கு அந்த 3,000 ரூபாய் லாஸ். நான் மறுபடியும் சொல்றது, இந்த 3,000 ரூபாய் லாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 3% லாஸ் ஆகும் 1 லட்சம் ரூபாய்க்கு. இன்கேஸ் நீங்க 20,000 போட்டு ட்ரேட் பண்றதா இருந்தா 3,000ங்கிறது எவ்வளவு பெரிய அமௌண்ட். ஸோ நீங்க எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதுல 5% மேல யூஸ் பண்ணாதீங்க 20 ட்ரேடுக்கு. 20 ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி டேட்டாவை பாருங்க. நான் டேட்டாவை காமிக்கிறேன். ஏன் 3 மணிக்கு இது எடுத்தேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறுமனே 2:30 மணிக்கோ 2:45 மணிக்கோ 3 மணிக்கோ 2 பக்கமும் இங்க ஒண்ணு வாங்குறேன் அங்க ஒண்ணு வாங்குனீங்கன்னா அது பைத்தியக்காரத்தனம். பைத்தியக்காரத்தனம் பண்ணாதீங்க. இது கேம்பிளிங்கா யூஸ் பண்ணாதீங்க. டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ 3 மணிக்கு ஏன் எடுத்தேன் அப்படிங்கிற டேட்டாவை காமிக்கிறேன். டேட்டா ஆர்டர் ஃப்ளோ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து 2:55 தெரியுதுங்களா. 2:55க்கு உங்களுக்கு இந்த கேண்டில் பாருங்க. இந்த கேண்டில்ல 1322 லாட்ஸ் வந்திருக்கு. ரைட் சைடில் இருக்கிறது பையர்ஸு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது செல்லர்ஸு. செல்லர்ஸில் வந்து உங்களுக்கு வந்தது 35 தான் உங்களுக்கு. பட் பையர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, 1322. ஸோ 1322 லாட்ஸ் வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெல்டா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுதான் கன்ஃபர்மேஷன். இந்த கன்ஃபர்மேஷன் 255க்கு வந்ததால மட்டும்தான் அதை எடுத்தேன். இந்த கன்ஃபர்மேஷன் வராமல் எடுக்காதீங்க. இதை பார்க்காம எடுக்காதீங்க. இதை பார்க்காம எடுத்தீங்கன்னா டேட்டா இங்கே இல்லைன்னா அந்த ப்ரைஸ் மேலேயும் போகாது, கீழே லுபியும் குதிக்கும். 2 பக்கம் நீங்கள் வாங்கின புட்டும் சரி காலம் சரி ரெண்டுமே கீழே வரும். ஓகேங்களா. ஒரு பக்கம் மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு காலோ புட்டோ போகுமே தவிர மூவ்மெண்ட் இல்லைன்னா கீழே வந்துடும். இப்போ அதே மாதிரி 1455 நிஃப்டி பார்த்தோம். சென்செக்ஸ் வந்து நான் இதில் அவ்வளோ பார்க்க மாட்டேன். ஏன்னா சென்செக்ஸ் வந்து ஒவ்வொரு வாரத்தில் இருக்கும். நான் நிஃப்டியில் வச்சு அதை பேஸ் பண்ணி சென்செக்ஸில் வாங்குவேன். சும்மா ஜஸ்ட் பார்க்கலாம் 1450 மேலே என்ன ஆயிருக்கு சென்செக்ஸ். ஏன்னா இங்கே வந்து வால்குலாரிட்டி அதிகன்றதால வந்து நம்மளால வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. 1455 இதுதான் 1455. இங்கே உங்களுக்கு 6,000 வந்திருக்கு டேட்டா. இங்கே 3:05க்கு 9,000 2 வந்திருக்கு. பட் நான் அதை பார்க்கல. பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த கன்ஃபர்மேஷனே ஓகே தான். 3:05க்கு உங்களுக்கு வந்து
2 ஸ்டாக்கட் இம்பேலன்ஸ் வந்திருக்கு 5000 3000. இது வந்தோன்னா பாருங்க ஆட்டோமேட்டிக்கா மேலே போயிட்டா. திருப்பி ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்த இந்த 2 ஸ்டாக்கடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த இடத்துல இதை பார்த்து வாங்கினா கூட உங்களுக்கு இவ்வளோ தூரம் மேலே போயிடும். ஸோ இது பார்க்கறது முக்கியம் இல்லை, வாங்குறது முக்கியம் இல்லை. ட்ரெயிலிங் போடணும், ட்ரெயிலிங் போட்டு உங்கள் ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் இங்கே வாங்கின 1000 குவான்டிட்டி எதில் வாங்கியிருக்கேன்? 73,500 மட்டும் ஃபில்ட்ரு பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 100 5 லாட்டாக வாங்கினேன் 500க்கு. அதுக்கப்புறம் 3 மணிக்கு ஒரு 1000 3.45க்கு. அப்புறம் வந்து அது கீழே இறங்குச்சு. பட் எனக்கு டேட்டா மேலே நம்பிக்கை இருந்துச்சு, கன்ஃபார்மாக மேலே போகணும். அதை பேஸ் பண்ணி மறுபடியும் வந்து எடுத்தேன். அப்படியே ட்ரைனிங் போட்டு வெளியே வந்தேன். மறுபடியும் வந்து டேட்டாவை பார்த்தேன். டேட்டாவை மூலமாக 2 1 ஒரு பை ஒரு செல்லு 1000 பட்டுன்னு 3க்கு வாங்கி 5க்கு வெளியே வந்துட்டேன். இதுக்கு 10 போயிருக்கலாம், 15 போயிருக்கலாம், அது முக்கியம் கிடையாது. பேரசப்படக்கூடாது. 0-0வை வெற்றிகரமாக முடிக்கணும்னா உங்களுக்கு தேவை பொறுமை, நிதானம், டேட்டா பார்க்கணும். டேட்டா பார்க்காம 2:30 மணிக்கு 2 பக்கமும் வாங்கி வைக்கிறது முட்டாள்தனம். அதை பண்ணாதீங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மாறலை, அப்படியே அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து கால் ஸ்ட்ரைக்கும் ப்ரைஸும் சரி, புட் ஸ்ட்ரைக்கும் சரி மேலே போகாது, ரெண்டுமே கீழே விடும். ஏன்னா இது வந்து எக்ஸ்பைரி டே. 3 மணிக்கு மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது? 0.05. இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்தி மணியில் எடுத்தால் மட்டும்தான், அத்தி மணியில் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேல் நோக்கி போகும். ஓடிஎம்ல எடுத்தீங்கன்னா 0 ஆகுறது கன்ஃபார்ம். அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க, அப்சர்வ் பண்ணுங்க. ஓடிஎம்ல அவசரப்பட்டு பண்ணாதீங்க. உங்கள் 5% மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு எப்படியோ வெற்றிக்கிழமை வந்து எனக்கு வந்து 14,000 வந்துடுச்சு. இந்த 14,000 தான் எனக்கு நாளையோட ஸ்டாப் லாஸ். இப்படி தான் நான் பேஸ் பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் லாஸை கவர் பண்ணுற மாதிரி மண்டே ட்ரேட் நான் ஆரம்பிப்பேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மறுபடி 1,00,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். 1% எனஃப். மேலே வர்றது நல்லது, பட் அதுக்கு கீழே போகக்கூடாது. ஸோ 1% வச்சாலே உங்களுக்கு மாதத்துக்கு 20% வரும். 5 மாதத்தில் உங்கள் பிரின்சிபல் டபுள் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ டேட்டா பாருங்கள், டேட்டாவை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக ஜெயிப்பீங்க, கன்ஃபார்மாக லாபம் வரும். நம்ம எல்லாருமே ஜெயிப்போம். வி ஆல் வின். வாழ்க பணமுடன்.